என்னும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1967 அக்டோபர் 9ஆம் தேதி நண்பகல் 1:10 மணியளவில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் வாலே கிராண்டே என்ற இடத்துக்கு சேகுவேராவை அழைத்து சென்றார் மரியோ. சாவை கண்ட அஞ்சும் கோழையாக இருக்கவில்லை சே. அப்போதும் கூட தன்னை நிற்க வைத்து சுடும்படி கேட்டார். சேவை நோக்கி சரமாரியாக சுட்டார் மரியோ. M1 கார்பைன் ரக துப்பாக்கியின் 9 குண்டுகளில் முதல் 5 கால்களிலும் 2 கைகளிலும் 1 தோளிலும் பாய்ந்தது. ஆனால் கடைசியாக மார்பில் பாய்ந்த குண்டு சேவின் உயிரை பறித்தது. சேவை பற்றி நெல்சன் மண்டேலா, பாப்லோ நெரூடா உள்ளிட்ட பல தலைவர்கள், கவிஞர்கள் எழுத சேகுவேராவின் சேகுவேரா. சாவதற்கு முன் சேகுவேரா தன் மக்களுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு எழுதிய கடிதங்கள் பிரபலமானவை. தான் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த போது எழுதிய பயணக்குறிப்பு புத்தகங்கள் கூட சக்கை போடு போட்டன. சேகுவேரா இறந்த 54 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும். ஒவ்வொரு அநீதியை கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீ எனது தோழன் என்ற சேகுவேராவின் கருத்துகளில் உலகெங்கும் கோடிக்கணக்கான இதயங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார். இங்குள்ள ஒருவரிடம் உங்களுக்கு தெரிந்த புரட்சியாளர்களின் பெயரை சொல்லுங்கள். அவர்கள் ஒன்று சேகுவேராவிலிருந்து ஆரம்பிப்பார்கள் அல்லது சேகுவேராவில் முடிப்பார்கள். சேகுவேராவிற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் சேகுவேரா நடத்திய புரட்சிக்கும் போராட்டத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உலகின் எங்கோ நடக்கும் முறையின்மைக்காக உன் மனம் கொதித்தால் நீயும் எனக்கு தோழன்தான். எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்ற ஒப்பற்ற கருத்துகள் மூலம் உலகம் முழுவதும் பல்வேறு மனங்களில் ஊடுருவிய உலகம் பார்த்து வியந்த போராளிதான் சேகுவேரா. அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்தில் ஸ்பானிய தந்தை எர்னஸ்டோ குவாரோ லிஞ்சிற்கும் ஐரிஷ் வம்சாவளியில் வந்த சிசிலியா டி ல செர்னா என்ற தம்பதியர்களுக்கு 1928ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி பிறந்தவர்தான் சேகுவேரா. பெற்றோர்கள் தங்கள் பெயர்களில் பாதியை சேர்த்து எர்னஸ்டோ குவேரா டி ல செர்னா என பெயர் சூட்டினர். சேகுவேராவின் குடும்பம் வசதியான குடும்பம். தந்தையும் தாயும் இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுபவர்கள். வீட்டிற்கு இடதுசாரி கொள்கையர்களுக்கும் அடிக்கடி வந்து போவார்கள். இதனாலேயே அவருக்கு இயல்பிலேயே இடதுசாரி தத்துவத்தின் மீது ஆர்வம் இருந்தது. இடதுசாரி கருத்துக்களை பேசும் தலைவர்களின் புத்தகங்களை விரும்பி படிப்பார். குறிப்பாக காரல் மார்க்ஸ், ஏங்கலஸ், லெனின் போன்றவர்களின் புத்தகங்களையும் பாப்லோ நேருவின் புத்தகங்களை ஆர்வமாக படிப்பார். தன் இளவயது காலத்தில் புத்தகங்களை படிப்பதை பெரும் செல்வமாக கருதினார் சேகுவேரா. கிட்டத்தட்ட 3000 புத்தகங்களை வைத்திருந்தாராம் சேகுவேரா. படிப்பது மட்டுமல்லாமல் உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தது சேகுவேராவிற்கு. 1948இல் மருத்துவ படிப்பில் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தார். படித்துக் கொண்டிருந்த போதே தனது இருசக்கர வாகனத்தில் பல்லாயிரம் கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறார். ஆனால் படிப்பை முடிக்காமலேயே நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு தன் நண்பர் ஆல்பர்டோ கிரனாடாவுடன் பைக்கில் புறப்பட்டார் சேகுவேரா. இருவரும் தென் அமெரிக்க பகுதிகளில் சுற்றினர். ஒரு கட்டத்தில் ஆல்பர்டோ பயணத்தை முடித்துக்கொண்டு கிளம்பினார். ஆனால் சேவுக்கு கிளம்ப மனம் வரவில்லை. காரணம், இயற்கை அழகோ ஊர் சுற்றும் ஆர்வமோ இல்லை. தென் அமெரிக்க மக்கள் படும் துயரத்தை பார்த்து மனம் நொந்து போயினார் சேகுவேரா. மனம் நொந்து போயிருந்த சேகுவேராவால் அந்த இடத்தை விட்டு செல்ல மனம் வரவில்லை. அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். காரணம், உலகிலேயே இயற்கை செல்வங்கள் கொட்டி கிடக்கும் பூமி அது. பருவம் தவறாத மழை, எதை போட்டாலும் விளையும் மண், தோண்ட குறையாத கனிம வளம் எல்லாம் இருந்தது. ஆனால் மக்கள் வறுமையால் வாடிக்கொண்டிருந்தனர். இந்த வளங்களை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சுரண்டி கொண்டிருந்தன. சுரண்டலுக்கு அந்த நாட்டு மக்களையே கொத்தடிமைகளாக பயன்படுத்தி கொண்டிருந்தன. மக்களின் விடிவுக்கு தன்னால் முடிந்த எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் சேகுவேரா. அங்கேயே தங்கிவிட்டார். அந்த நேரத்தில் தென் அமெரிக்காவில் தொழுநோய் வேறு ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. தொழுநோய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த அவர் மீண்டும் அர்ஜென்டினா திரும்பி மீதமிருந்த மருத்துவ படிப்பை முடித்தார். பின்னர் மீண்டும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். இந்த முறை பொலிவியா, பெரு, கொலம்பியா, நிகரகுவா என்று சுற்றி கடைசியில் கியூபா போய் சேர்ந்தார். கியூபாவிற்கு போவதற்கு முன்பு கவுதமாலாவில் தங்கியிருந்த சேகுவேராவிற்கு ஹில்டா கடேயா அக்கோஸ்தோ என்ற பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது. பின்னர் அவரையே திருமணம் செய்து கொண்டார். அங்கு குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டார். இடைப்பட்ட நாள்களில் அக்கோஸ்தோ இருந்த இயக்கத்தினருடன் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது கியூபாவிலிருந்து வந்திருந்த போராளிகளுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இங்குதான் சேகுவேராவை சே என்று அழைக்கத் தொடங்கினர். அந்த பெயரே பின்னாளில் அவருக்கான அடையாளமுமானது. அந்த சமயத்தில்
கியூபாவில் அமெரிக்காவின் எடுபிடியான புல்ஜென்சியோ பட்டிஸ்டாவின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அவர் மூலம் சுரண்டலை தீவிரப்படுத்தியிருந்தது அமெரிக்கா. அதனால் பாட்டிஸ்டாவுக்கு எதிராக கிளர்த்தெழுந்திருந்தனர். ஏற்கனவே ஸ்பானியர்களுக்கு எதிராக புரட்சி நடைபெற்றிருந்த நிலையில் ஸ்பானியர்களை விரட்டிவிட்டு வந்த அமெரிக்காவுக்கு எதிராகவும் போராட்டம் ஆரம்பித்தது. இந்த மக்கள் போராட்டத்திற்கு ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையேற்றார். ஃபிடலை கைது செய்து சிறையில் அடைத்தது பாட்டிஸ்டா அரசு. ஆனாலும் பாட்டிஸ்டா அரசின் மீதான எதிர்ப்பு தீவிரமானது. இந்த எதிர்ப்பினால் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சி நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் நிபந்தனையின் பேரில் ஃபிடலை விடுதலை செய்தது பாட்டிஸ்டாவின் அரசு. இந்த சமயத்தில்தான் சேகுவேரா ஃபிடலின் அண்ணன் மூலம் ஃபிடலின் ஜூலை 26 இயக்கத்தில் இணைந்து சர்வாதிகாரி பாட்டிஸ்டாவின் அரசுக்கு எதிரான புரட்சியில் ஈடுபட்டார். அதற்கு முன்பு பின்பற்றப்பட்ட போர் முறைகளை ஒதுக்கிவிட்டு புதிய வியூகங்களை வகுத்து பாட்டிஸ்டா அரசை எதிர்கொண்டார். அந்த சமயத்தில் சேவுக்கு வயது 27, ஃபிடலுக்கு வயது 32. ஃபிடல் சேகுவேரா இணை பாட்டிஸ்டாவின் ஆட்சியை விரட்டியடித்தது. 1959 பிப்ரவரி 16 கியூபாவின் பிரதமராக ஃபிடல் காஸ்ட்ரோ பதவியேற்றார். சேகுவேராவுக்கு கியூபா வங்கியின் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது கியூபா நாட்டு பணத்தில் அர்ஜென்டினாவை சேர்ந்த கையெழுத்து போடும் வாய்ப்பு. வங்கி பொறுப்பை விட்டுவிட்டு தொழில்துறையில் பதவி வகித்தார். அர்ஜென்டினாவிற்கும் கியூபாவிற்கும் இடையில் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் உண்டு. ஆனாலும் சேவையும் ஃபிடலையும் இணைத்தது கம்யூனிசம். இதற்கிடையில் இந்தியா, இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளும் பயணம் மேற்கொண்டு அங்கே ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாம் சந்தித்தார். சேகுவேரா நினைத்திருந்தால் கடைசி வரை ராஜ பதவியிலேயே இருந்திருக்கலாம். என்ன நினைத்தாரோ எல்லாவற்றையும் உதறிவிட்டு கிளம்பிவிட்டார் சே. ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட பொலிவியாவிற்கு சென்றபோது போலி பாஸ்போர்ட் வைத்திருந்ததாக பொலிவிய இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டார் சேகுவேரா. அவரை சுட்டுக்கொள்ள CIA-விடமிருந்து உத்தரவு வர சேவை கொள்ளும் பொறுப்பு மரியோ ஜேமி என்னும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1967 அக்டோபர் 9 நண்பகல் 1:10 மணியளவில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் வாலே கிராண்டே என்ற இடத்துக்கு சேகுவேராவை அழைத்து சென்றார் மரியோ. சாவை கண்ட அஞ்சும் கோழையாக இருக்கவில்லை சே. அப்போதும் கூட தன்னை நிற்க வைத்து சுடும்படி கேட்டார். சேவை நோக்கி சரமாரியாக சுட்டார் மரியோ. M1 கார்பைன் ரக துப்பாக்கியின் 9 குண்டுகளில் முதல் 5 கால்களிலும் 2 கைகளிலும் 1 தோளிலும் பாய்ந்தது. ஆனால் கடைசியாக மார்பில் பாய்ந்த குண்டு சேவின் உயிரை பறித்தது. சேவை பற்றி நெல்சன் மண்டேலா, பாப்லோ நெரூடா உள்ளிட்ட பல தலைவர்கள், கவிஞர்கள் எழுத சேகுவேராவின் புகழ் உலகம் முழுக்க பரவத் தொடங்கியது. எங்கெல்லாம் புரட்சிகள், போராட்டங்கள் நடந்தனவோ அங்கெல்லாம் டீசர்ட்களிலும் தொப்பிகளிலும் கொடிகளிலும் நினைவு கூறப்பட்டார் சேகுவேரா. ஏன் கடைசி வரை எதிர்த்த அமெரிக்காவிலும் கூட கொண்டாடப்பட்டார் சேகுவேரா. சாவதற்கு முன் சேகுவேரா தன் மக்களுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு எழுதிய கடிதங்கள் பிரபலமானவை. தான் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த போது எழுதிய பயணக்குறிப்பு புத்தகங்கள் கூட சக்கை போடு போட்டன. சேகுவேரா இறந்த 54 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும். ஒவ்வொரு அநீதியை கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீ எனது தோழன் என்ற சேகுவேராவின் கருத்துக்களில்